Good morning children. This is part 2 video on Unit 5 Living World of Animals. In this video, you will be learning about adaptation in animals. Adaptation in animals. Animals vary in size, shape and behavior. Okay children, do every animal look alike? All animals ஒரே மாதிரி இருக்காங்களா? No, isn't it? They differ in their size, shape and behavior. Now let us see what is adaptation. The presence of specific body features which enable an animal to live in a particular habitat is called adaptation. அதாவது அனிமல்ஸோட பாடியில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கும். இந்த ஃபீச்சர் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அனிமலை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஃபீச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அடாப்டேஷன் சொல்றோம். Now let us see different kind of adaptation of different animals in our upcoming slides. Let us have a look at the adaptation in fish. Fishes have a streamline shaped body which helps the fish to move through the water easily. அதாவது ஃபிஷ்ஷோட பாடிக்கு ஒரு ஸ்பெஷல் ஷேப் இருக்கு இல்லையா? திஸ் ஷேப் இஸ் கால்ட் as streamline shape. எதுக்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா டு ஸ்விம் இன் வாட்டர் ஈஸி, தண்ணியில் ஈஸியாக ஸ்விம் பண்ணுறது தான் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரீம்லைன் ஷேப் பாடி இருக்கு. Next feature is fish has special organ called gills, which is a respiratory organ, helps to absorb oxygen dissolved in water for breathing. It is adapted to breathe in water. அதாவது fishes வந்து ஸ்பெஷல் ஆர்கன் இருக்கு. அந்த ஆர்கனோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கில்ஸ். இந்த ஆர்கன் எதுக்காக இருக்குன்னா ஃபிஷ்ஷை ப்ரீத் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆர்கன் யூஸ் ஆகுது. ஸோ தே அப்சர்வ், அதாவது தண்ணியில் டிசால்வ் ஆகிருக்க ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி தான் அவங்க ப்ரீத் பண்ணுவாங்க. இட் இஸ் அடாப்டட் டு ப்ரீத் இன் வாட்டர். அதாவது ஃபிஷ்ஷஸ் வந்து தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் ப்ரீத் பண்ண முடியும். அதே நம்ம தண்ணியில் எடுத்து வெளியே லேண்டில் வச்சோன்னா என்ன ஆகும்? இட் வில் டை, isn't it? This is an adaptive feature of fish. Next feature is the fish has fins for swimming. So fish swim பண்ணுறதுக்கு எந்த ஆர்கன் நெக்ஸ்ட் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா fins. Fins இருக்கிறதால தான் fish வந்து ஈஸியாக ஸ்விம் ஆகுது. Now let us see the use of tail. டெய்ல் எதுக்காக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிஷ் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது தான் ஃபிஷ்ஷஸ் வந்து டெய்ல் தான் யூஸ் பண்ணுவாங்க. தீஸ் வேர் தி அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் இன் அ ஃபிஷ். Next is about adaptation in lizards. So lizards and snake have some common features. அதாவது lizardsலையும் ஸ்னேக்ஸ்லையும் ஒரு சில காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு. lizards எங்கே வாழும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வார்ம் ரீஜன்ஸில் தான் வாழ்வாங்க. அண்ட் ஹவு டு தே வாக் இஸ் தே வாக் யூஸிங் குவாட்ரோபெடல், அதாவது 4 கால் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் how do they breathe? They use lungs to breathe. நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி லங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. லிசர்ட்ஸ் கூட லங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரீத் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் வாட் டு தே ஈட்? தே ஈட் மஸ்கிட்டோஸ் அண்ட் காக்ரோச்சஸ். எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட டங்கை யூஸ் பண்ணி தான் அவங்க இன்செக்டை சாப்பிடுவாங்க. And what do? Is they hold and grab the insect into the mouth. And they have a special feature, that is they can rotate their head around their head joint. அதாவது அவங்க ஹெட்டை மட்டும் அவங்களால ரொட்டேட் பண்ண முடியும். So these are the adaptive features in a lizard. Next is adaptation in birds. They have streamlined body covered with feathers. அதாவது பேர்ட்ஸோட பாடி ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ரீம்லைன் ஷேப்பில் தான் இருக்கும், somewhat similar to fish, but their body is covered with feathers. They have hollow and light bones. அவங்க போன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹாலோவாக இருக்கும் அண்ட் வெயிட் கம்மியாக இருக்கும். They have beak instead of mouth. நெக்ஸ்ட் இஸ் தே ப்ரீத். ஸோ எப்படி அவங்க ப்ரீத் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா லங்ஸ் மூலியமாக தான் ப்ரீத் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ்வலி பேர்ட்ஸை ஃப்ளை பண்ண தான் பார்த்துருக்கோம் இல்லையா? பட் தே கேன் ஹாப், மூவ், ரன் எக்ஸெட்ரா. இது எல்லாமே பேர்ட்ஸால் செய்ய முடியும். ஸோ பேர்ட்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் செஸ்ட் மசில். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஃப்ளை பண்ணும்போது அந்த ஏரோட ப்ரெஷரை பேர் பண்ணிவிட்டு தாங்கிட்டு அந்த ஏர் ப்ரெஷரை புஷ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ஃப்ளை ஆகுறது தான் அவங்க வந்து இந்த செஸ்ட் மசில்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் பேர்ட்ஸ் ஹேவ் பைனாகுலர் விஷன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே நேரத்தில் பேர்ட்ஸால் 2 ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். தட்ஸ் வை தே டெல் தட் பேர்ட்ஸ் ஹேவ் பைனாகுலர் விஷன். These are the adaptive features of a bird. Next is adaptation in camels. Where do camels live, children? Yes, they live in desert. So what are the features present in camel that helps it to survive in desert are? First, it has a long leg which helps it to
keep its body away from the hot sand in the desert. அதாவது camels இந்த long leg இருக்கிறதால தான் இதோட பாடி வந்து இந்த hot sand இருந்து protected இருக்கு. Next, it drinks a lot of water when it is available and store it in its body. அதாவது எப்பெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அப்பெல்லாம் நிறைய தண்ணியை குடிச்சு அது பாடியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ எப்படி அது தண்ணி இல்லாமல் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் பாசஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின். Its dung is dry and camels do not sweat. Camel is also called as ship of the desert. Next feature is camel has long eyelashes and hairs to protect its eyes and ears from the blowing dust. அதாவது காற்று வரும்போது டெசர்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மண்ணு கூட மிக்ஸ் ஆகும் இல்லையா, சாண்ட் கூட மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த மண் வந்து காது அண்ட் கண்ணுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் camel have long eyelashes and hairs. Next feature is it can keep its nostril closed to avoid dust during sandstorm in the desert. அதாவது sandstorm வரும்போது அந்த டஸ்ட் அந்த மண் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் camels close and nostrils க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும். So these are the features of a camel. Next is about polar bear. Where do we find polar bears, children? Yes, we can find them in polar regions. And what feature do they have is they have thick skin for protection and white fur. Next is about kangaroo rat. Kangaroo rat does not drink water at all. அதாவது kangaroo rat தண்ணியை குடிக்காம இருக்கிற ஒரு animal. Next feature is about penguins. Where can we find penguins? Yes, penguins are found in polar regions with adaptive features like paddle to swim and they can walk with 2 legs. Next is about lion. Lion is found in forests with adaptive features like strong and fast runner and has sharp claws to catch the prey. Now let us learn about hibernation and estivation. First let us see what is hibernation. Spending winter in a dormant condition. அதாவது full winter seasonல வந்து எதுவுமே செய்யாமல் நோ ஆக்டிவிட்டி எந்த ஆக்டிவிட்டியும் செய்யாமல் அப்படியே கடந்து போகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா winter sleep or hibernation ன்னு சொல்லுவோம். Next is about estivation. Spending the hot and dry period in an inactive state. அதாவது ஃபுல் சம்மர் சீசன் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் செய்யாமல் எதுவுமே செய்யாமல் அப்படியே கடந்து போகிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சம்மர் ஸ்லீப் ஆர் எஸ்டிவேஷன் சொல்லுவோம். ஸோ ஹைபர்னேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் turtle and estivation is found in snail. Thank you children. I hope you might have understood about all the topics in Unit 5 Living World of Animals.